கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட நிதி சேவைகள் குறித்து கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள விவசாய திணைக்களம், கமநல அபிவிருத்தி திணைக்களம், ஏற்றுமதி விவசாய திணைக்களம், அறுவடைக்கு பின்னர் தேசிய முகாமைத்துவ நிர்வாகம் உள்ளிட்ட நிறுவனங்களினால் 2026 ஆண்டிலேயே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு தனித்தனியாக ஆராயப்பட்டது. செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனுக்கு அமைவாக மறுசீரமைப்புக்குட்படுத்தப்பட வேண்டிய நிறுவனங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு நிறுவனங்கள், திணைக்களங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் பராமரிக்கப்படும் அனைத்து நீர்ப்பாசன திட்டங்களையும் மாவட்ட மட்டத்தில் நிறுவப்பட்ட ஒரு அலகின் மூலம் ஒழுங்குபடுத்தவும், நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பாசன மறுசீரமைப்புகளை வரைபடமாக்கவும் ஜனாதிபதி இங்கு அறிவுறுத்தினார். 2026 வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை அதிகபட்சமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, விவசாய மற்றும் கைத்தொழில் துறைகளில் இளம் தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும் குறைந்த வட்டி வங்கிக் கடன் வசதிகளை இளைஞர்கள் மத்தியில் மேலும் பிரபலப்படுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கினார். தற்போது பல்வேறு அமைச்சுகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் விரிவாக்கல் சேவைகளை ஒருங்கிணைத்து முறைப்படி முன்னெடுத்துச் செல்வது தொடர்பான முன்மொழிவுகள் அடங்கிய அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறும், மாகாண சபைகளுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையில் தடையின்றி பணிகளை முன்னெடுப்பதற்காக தொடர்புடைய துறைகள் தொடர்பாக தனித்தனியாக கலந்துரையாடல்களை நடத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஏற்றுமதி விவசாய பயிர்களை மேம்படுத்துவதற்கு, அது சார்ந்த உற்பத்திகளை அதிகரிப்பதற்கும் புதிய முன்மொழிவுகள் மற்றும் திட்டங்களை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். கடந்த காலங்களில் வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களின் தேவைகள் குறித்து இங்கு மீளாய்வு செய்யப்பட்டது. அவை நிறைவடைய வேண்டிய காலத்தை விடவும் தாமதமாகியுள்ளதனால் அந்த திட்டங்களின் பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். அத்துடன் எதிர்காலத்தில் வெளிநாட்டு கடன்களின் கீழ் ஆரம்பிக்கப்படும் எந்த ஒரு திட்டமும் அதன் இறுதி பெறுபேறு குறித்தும் முறையான தெளிவுகள் இல்லாமல் அங்கீகரிக்கப்படக்கூடாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட சில திட்டங்கள் உரிய நேரத்தில் நிறைவடையாததால் அரசாங்கத்திற்கு பெரும் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டதுடன், திட்டங்களை உரிய காலத்தில் முடிக்காத திட்ட பணியாளர்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது குறித்தும் பரிசீலிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதேபோல நீண்ட காலமாக எவ்வித பலனுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வரும் காலாவதியான திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகளை ரத்து செய்து அந்த பணிகளை மேலும் பயனுள்ள விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது.